enlightening the thirsty. ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான், இது உண்மை. ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான், இது உண்மை. நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தால் 1000 வரும் நன்மை. நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தால் 1000 வரும் நன்மை. 1000 வரும் நன்மை. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். நாத்தழும் வேறும் பொய் உரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். நாத்தழும் வேறும் பொய் உரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். செய் நன்றி மறப்பதும் நட்பை பகைப்பதும் பாவத்தின் சுமையாகும். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம்.
பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்க ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்காக இந்த திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் திருச்சபையை ஏற்படுத்தி நீரே அதன் தலைவராக விளங்குகிறீர். ஆனால் உமது பிரதிநிதிகளாக திருத்தந்தையர்களை திருச்சபையின் தலைவர்களாக, காணக்கூடிய தலைவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறீர். முதலாக புனித பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினீரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, புனித பேதுருவின் தலைமை பீடம் நிறுவியதின் நினைவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த திருச்சபைக்கு காணக்கூடிய தலைவராக புனித பேதுருவை ஏற்படுத்தினீர். அவரை தொடர்ந்து திருத்தந்தையர்கள் மரபு வழி வந்து திருச்சபையை வழிநடத்தி வருகிறார்கள். இயேசுவே, ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை ஏற்படுத்தினீரே, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீர் ஏற்படுத்திய திருச்சபையில் நாங்கள் உறுப்பினராய் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். உமது கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் உறுப்பினராய் இருப்பது எவ்வளவோ மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பலர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீர் ஒரே கத்தோலிக்க திருச்சபையை ஏற்படுத்தினீர் என்பதை உணர்ந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை கட்டி காத்தருள உமது ஆவியை அனுப்பியிருக்கிறீர். அந்த தூய ஆவியின் துணையால் இந்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை வளர்த்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர்
துயர் வெல்லுமோ? ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, இது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித பேதுருவின் ஆட்சி பீடம் அமைக்கப்பட்டதின் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழா எவ்வாறு தோன்றியது என்பதை நாம் வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்வது நல்லது. புனித பேதுரு இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு அந்தியோக்கியா நகருக்கு சென்று அங்கே அவர் போதித்து கொண்டிருந்தார். அவ்வாறு போதித்து கொண்டிருந்த போது அவரை சிறையில் அடைத்தார்கள். தியோஃபிலஸ் என்ற மன்னன் அவரை சிறையில் அடைத்தார். அப்பொழுது அவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்றாடுகிறார், ஆண்டவரே, எனக்கு இத்தகைய வேதனையை கொடுத்திருக்கிறீரே, எனக்கு விடுதலை தர மாட்டீரா என்று மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பேதுரு, நீ ஏன் இவ்வாறு மனம் தளர்ந்து ஜெபிக்கிறாய்? நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை விட மாட்டேன், நீ நம்பிக்கையோடு இரு என்று ஆண்டவர் தோன்றி அவருக்கு அவர் திடப்படுத்தினார். அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னால் புனித பவுலடியார் அவரை வந்து சந்திக்கிறார். அவரை சிறையில் சந்தித்த போது அந்த தியோஃபிலஸ் என்ற மன்னனை பவுலடியார் சந்தித்து பேதுருவுக்காக பரிந்து பேசுகிறார். நீங்கள் சிறையில் வைத்திருக்கிற இந்த பேதுரு மிக வல்லமை உடையவர், இறந்தோரை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர் என்று பேதுரு கூறினார். அப்பொழுது அந்த மன்னன் தியோஃபிலஸ் சொல்லுகிறான், இறந்து போன என்னுடைய மகனை உயிர்த்தெழ செய்ய சொல்லுங்கள். 14 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன அவருடைய மகனை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும் என்று அந்த தியோஃபிலஸ் மன்னன் கேட்டான். 14 வருஷத்துக்கு முன்னால் செத்தவன் உடம்பெல்லாம் அழுகி மண்ணோடு மண்ணாக ஆகி இருக்கும், அவனை எழுப்புங்கள், அப்படியானால் நான் உங்களை நம்புகிறேன், உங்களை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். அதனால் பேதுரு சிறையிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது மன்னிக்கவன் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டவன், அவனை உடலோடு பேதுரு உயிர்ப்பித்தார். எனவே அந்த மன்னன் அவரை விடுவித்தார். 33ஆம் ஆண்டிலிருந்து 40ஆம் ஆண்டு வரை 7 ஆண்டுகளாக அந்தியோக்கியாவில் இவர் நற்செய்தி பணியை ஆற்றி கிறிஸ்துவ சபையை அங்கே ஏற்படுத்தினார். அந்த அந்தியோக்கியாவில் இருந்த சபை மிகவும் விசுவாசமுள்ள உறுதி வாய்ந்த சபையாக விளங்கியது. முதலாக அந்தியோக்கியாவில்தான் கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற வார்த்தை
தோன்றியது அந்தியோக்கியா நகரில்தான். முதலாக நமக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் அந்தியோக்கியாவில் தான் அளிக்கப்பட்டது. அங்கே தான் இந்த வார்த்தை தோன்றியது. எனவே இந்த அந்தியோக்கியா சபை மிகவும் விசுவாசமுள்ள உறுதியுள்ள ஒரு சபையாக விளங்கியது. அதன் பிறகுதான் 40ஆம் ஆண்டு பேதுரு இந்த நற்செய்தி பணிக்காக ரோமை நகருக்கு சென்றார். அங்கே இந்த மன்னன் தியோஃபிலஸ் மன்னன் அந்தியோக்கியாவிலே தன்னுடைய மகனை உயிர்ப்பித்த பிறகு அவருக்கு ஒரு அருமையான உயரமான அழகான இருக்கை செய்தான். அந்த இருக்கையில் அவரை அமரச் செய்தான். இவ்வாறு அவரை அந்த இருக்கையில் அமர செய்வதின் வழியாக பேதுருவனுடைய போதிக்கின்ற அதிகாரத்தை, ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தை அவன் அங்கீகரித்தான். இங்கேதான் முதலாக அந்த இருக்கையில் அவர் அமர்ந்தார். அந்த இருக்கையில் அமர்வது என்று சொன்னால் எதை காட்டுகிறது என்றால் ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது. 3 விதமான இருக்கைகள் இருக்கின்றன. சேர் ஆஃப் பீட்டர் என்று அழைக்கிறோம். 3 விதமான இருக்கைகள் இருக்கின்றன என்று கோல்டன் லெஜெண்ட் என்ற தொடக்க கால நூல் ஒன்று கூறுகிறது. 3 இருக்கைகள் என்றால் முதலிலே இறைவாக்கினர் அமர்கின்ற இருக்கை, இதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அடுத்ததாக அரசர்கள் அமருகின்ற இருக்கை, அடுத்ததாக குருக்கள் அமருகின்ற இருக்கை. இங்கே இந்த 3 இருக்கைகளையும் குறிப்பிடும் வகையில் பேதுரு அந்தியோக்கியாவில் தியோஃபிலஸ் மன்னன் வழங்கிய இருக்கையில் அவர் அமர்ந்து ஒரு அரசராக, ஒரு இறைவாக்கினராக, ஒரு குருவாக அவர் பணி ஆற்றினார். இயேசு சொன்னார், என் ஆடுகளை மேய் என்று கூறினார். அதே சமயத்தில் உனக்கு வானகத்தின் திறவுகோல்களை வழங்குகிறேன். நீ எதை கட்டுவாயோ அது விண்ணகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது விண்ணகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் திருச்சபையினுடைய முறிவுபடாத மரபு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 266 திருத்தந்தையர்கள் பேதுருவின் வாரிசுகளாக விளங்கி அகில உலக திருச்சபையை ஆண்டு நடத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரே கத்தோலிக்க திருச்சபையை ஏற்படுத்தினார். அது அப்போஸ்தலர்கள் வழி வந்ததால் அது அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. இது இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்டதால் பரிசுத்த திருச்சபை. ஏக கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. ஏக திருச்சபை என்று சொன்னால் இயேசு ஏற்படுத்தியது ஒரே திருச்சபை, அனைத்து உலகுக்கும் சொந்தமானது. இதுதான் ஏக திருச்சபை, இதுதான் கத்தோலிக்க திருச்சபை, இதுதான் ஒரே பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபையானது பல சபைகளாக பிரிந்திருக்கிறது. நினைத்தவர்களெல்லாம் புது புது சபைகளை தாங்களே உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான், இது ஒன்று மட்டும்தான் ஒரு நாளும் பிரியாமல் இணைந்து வாழையடி வாழையாக வந்திருக்கிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபையை கட்டி காப்பது இந்த திருத்தந்தையர்கள். எனவே அந்த திருத்தந்தையர்களுடைய வாரிசில்
திருச்சபை வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு சொல்லப்போனால் 3500 திருச்சபைகள், பதிவு செய்யப்பட்ட சபைகள் உலகத்தில் இருக்கின்றன. இயேசு எவ்வளவு வேதனைப்படுவார் பாருங்கள். எல்லாம் ஒரே ஆண்டவர், ஒரே இறைவாக்கு, ஒரே விவிலியம், ஒரே வழிபாடு, எல்லாம் பிரிந்து 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 இன்றைக்கு 3500 சபைகள் உலகத்தில் திருச்சபைகள் இருக்கின்றன. எவ்வளவு வேதனை ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கும் பாருங்க. ஒரே திருச்சபையை நான் ஏற்படுத்திய திருச்சபையானது என்று இப்படி பிளவுபட்டு சிதறி சின்னாபின்னமாகி கிடக்கிறதே என்று இயேசு எவ்வளவோ வருத்தமடைவார். இயேசுவின் காலத்தில் கூட அந்த அப்போஸ்தலர்களுக்குள் பல பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் இயேசு அந்த கடைசி நாளில் அந்த ராப்போஜனத்தில் அவர் செய்த ஜெபமே ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் ஒருவர் நம்முள் ஒன்றாக இருப்பார்களாக. இவர்களும் ஒருமைப்பாட்டின் நிறைவை எய்துவார்களாக என்று இயேசு உருக்கமுடன் வானக தந்தையை நோக்கி மன்றாடினார். இவர்களை ஒன்றாக இருக்கும்படி காத்தருளும் என்று மன்றாடினார். ஆனால் திருச்சபை எவ்வளவோ பிளவுபட்டு இருக்கிறது. இந்த பேதுருவினுடைய தலைமை பீடம் அமைக்கப்பட்ட நாள் ஒற்றுமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய நாள். எந்த விதத்திலும் நாம் வேறுபடாமல், பிரிந்து செல்லாமல் ஒன்றித்திருக்க வேண்டும். திருச்சபையும் எவ்வளவோ முயற்சியை எடுத்து வருகிறது. இதோ ஒருமைப்பாட்டுக்காக திருச்சபை ஒரு வாரத்தையே ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துவ சபைகளின் ஒருமைப்பாட்டுக்காக வழிபாடு நடத்துகிறது, ஜெபிக்கிறது. அந்த பிரிந்து போன சபைகள் அனைவரையும் அழைத்து ஒன்றாக ஜெபிக்க முயற்சி செய்கிறது. இந்த உரையாடல் வழியாக திருச்சபை ஒருமைப்பாட்டை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. யூதர்களோடு உரையாடல், இஸ்லாமியரோடு உரையாடல், கத்தோலிக்கர்கள் மற்ற கிறிஸ்துவ சபைகளோடு ஒரு உரையாடல் என்று பல்வேறு விதமான உரையாடல்களை நடத்தி, ஜெப கூட்டங்களை நடத்தி ஒற்றுமைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாள் எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். நாமும் இயேசு ஏற்படுத்திய ஒரே அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம் என்பது நமக்கு எவ்வளவோ நிறைவை தருகிறது. ஆனால் பிற சபைகளில் இருக்கிறவர்கள் என்றைக்கு உருவானார்கள், யார் அவர்களை ஏற்படுத்தியது, என்ன அவர்களுடைய மரபு, அவருடைய தொடக்கம் என்ன என்று கேட்டால் அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை இருந்தால் பிரிந்து போனார்கள். எப்படி பிரிந்து போனார்கள்? இயேசு உங்கள் சபையை ஏற்படுத்தினாரா? இத்தனை சபைகள் இருக்கின்றனவே, இத்தனை சபைகளையும் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினாரா? இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், நல்லது. ஆனால் உங்கள் சபையை இயேசு ஏற்படுத்தினாரா? உங்கள் தலைவரை, அவர்களெல்லாம் ஆயர்கள் கூட கிடையாது. அந்த பல சபைகளிலே தலைவர்களாக இருப்பவர்கள் ஆயர்கள் கூட கிடையாது. தாங்களே பாஸ்டர், அவர்களே மெய்ப்பர்களாக தங்களையே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எந்த ஆயரும் அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்தது கிடையாது. யாரும் அவர்களை அபிஷேகம் செய்து ஆயர் என்றோ அல்லது திருப்பொழிவு செய்து குரு என்றோ அவளை ஏற்படுத்தியது கிடையாது. இப்போது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தா அந்த மரபு இருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே பாப்பானவர் ஆயர்களை நியமிக்கிறார், ஆயர்கள் குருக்களுக்கு பட்டம் கொடுக்கிறார்கள். அது வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானால் நான் ஆயர், நான் குரு என்று தங்களையே பிரகடனப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி பிரகடனப்படுத்தினால் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? யார் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? யார் அவர்களுக்கு அருள் பொழிவு செய்தது? எந்த
ஒரு அருள் பொழிவும் இல்லாமல் நான் ஆயர், நான் குரு என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் யாருடைய அருள் பொழிவும் இல்லாமல் தங்களை ஆயர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒருவர் ஆயராக வேண்டுமென்றால் திருத்தந்தை பல ஆய்வுகளை நடத்தி அதன் பிறகு ஒருவரை ஆயராக நியமிக்கிறார். பல ஆலோசனை, பலரை கேட்கிறார், இரகசிய ஆலோசனைகள் நடத்துகிறார். அவர் எப்பேற்பட்டவர், அவர் உண்மையானவரா, பக்தி மிகுந்தவரா, ஒழுக்கமுள்ளவரா, இறை விசுவாசத்தை கடைபிடிக்கிறவரா, அவரை ஆயராக நியமிக்கலாமா என்று பல முறை இரகசிய ஆலோசனை நடத்தி அதன் பிறகுதான் ஒருவரை ஆயராக திருத்தந்தை நியமிக்கிறார். அதனால் அவருக்கு ஆயர் பட்டம் கொடுக்கலாம், ஆயராக இருக்கலாம் என்று திருத்தந்தை தான் அறிவிப்பு கொடுப்பார். உதாரணமாக இப்பொழுது நம்ம அண்மையில் பீட்டர் அபீர் அவர்களை ஆயராக திருத்தந்தை தேர்ந்து கொண்டார். 6 மாதமாக அவரை பற்றி ஆலோசனை நடத்தினார். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இதை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தினார். வத்திக்கானிலே அதே நேரத்தில் வெளியிடப்பட்டது. இந்தியாவிலும் அதே நேரத்தில், கேரளாவிலும், தமிழகத்திலும், பாண்டியிலும் அதே நேரத்தில் இது வெளியிடப்பட்டது. எவ்வளவு ரகசிய காப்பு பிரமாணம் இருந்தது தெரியுமா? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ நினைத்தபடி காரியங்கள் நடக்கிறது என்று நினைக்கிறோம். தவறு அன்பார்ந்தவர்களே. இதை திருத்தந்தையே முடிவெடுத்து அவர் இந்த நேரத்தில் அறிவிக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். அங்கே ரோமையில் அறிவிக்கின்ற அதே நேரத்தில் உலகத்தில் பல இடங்களிலும் அந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆகவே 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு எல்லாரும் முக்கியமான குருக்களை ஆயர் இல்லத்துக்கு வர சொன்னார்கள். எதற்காக வர சொல்லுகிறார் புரியவில்லை. சிறப்பான தேநீர் இருக்கிறது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி விக்கர் ஜெனரல் அழைப்பு கொடுத்தார். நாங்கள் எல்லாரும் அங்கே போயிருந்தோம். அப்பொழுது நினைத்து கொண்டோம், ஏதோ நமது மறைமாவட்டத்தில் உள்ள ஒருவர் ஆயராக அறிவிக்கப்பட இருக்கிறார், ஒருவேளை அதற்காக தான் ஆயர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று இருந்தோம். சரியாக 4 மணிக்கு எல்லாரையும் உணவு அருந்துகிற அறைக்கு அழைத்தார்கள். அங்கே சென்ற உடனே நமது பேராயர் அறிவிக்கிறார், திருத்தந்தை அருட்திரு அபீர் பீட்டர் அவர்களை ஆயராக சுல்தான் பேட்டைக்கு அறிவித்திருக்கிறார். அப்பொழுதுதான் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அண்ணன் ஒரு குரு, அவருக்கும் தெரியும், அவர் எம்மாவூசில் இருக்கிறார், எல்லாரும் பாண்டிக்கு போகலாம் என்று சொல்லி அழைத்தார். எதற்காக என்று கேட்டபோது, ஒரு ஷாப்பிங் செய்யணும், வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்கார். அவருக்கே தெரியாது, ரகசிய காப்பு பிரமாணம் ஆண்டவர் பேராயர் அறிவித்தார். அப்படி இந்த ஆயர் தெரிவு என்பது சாதாரண ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. எவ்வளவோ மிக நேர்த்தியாக இந்த ரகசிய பிரமாணத்தை காப்பாற்றி மிக மிக நேர்த்தியாக இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆக ஆயராக இருப்பது என்றால் அவரவரும் தானாக தங்களை ஆயர் என்று அறிவித்து கொள்வது அல்ல, திருத்தந்தை தெரிவு செய்து அறிவிக்கிறார். அப்படி ஆயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் குருக்களுக்கு குரு பட்டம் கொடுக்கிறார். அந்த குரு பட்டம் கொடுப்பது குருமடத்தில் இருக்கிற பேராசிரியருடைய பரிந்துரை. இவர் இத்தனை ஆண்டுகளாக இங்கே தங்கியிருக்கிறார், படித்திருக்கிறார், பக்தி உண்டு, நல்ல நற்செய்தி பணி ஆர்வம் உண்டு, இவருக்கு குரு பட்டம் கொடுக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரை செய்த பிறகுதான் குரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக ஆயர் திருநிறைப்பாடு, குருக்கள் திருப்பட்டம் இவ்வாறு வழங்கி திருச்சபையானது அந்த மரபை காப்பாற்றி வருகிறது. ஆகவே நினைத்தபடி நினைத்தவர்களெல்லாம் குருவாகவோ ஆயராகவோ மாற முடியாது. எனவே இந்த நாளில் நாம் இந்த பேதுருவின் ஆட்சி பீடத்தை நாம் நினைவு கூறும் பொழுது திருச்சபையினுடைய ஒற்றுமைக்காக நாம் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் பேதுருவை உமது பிரதிநிதியாக
திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த விழா திருச்சபையின் ஒருமைப்பாட்டை எடுத்து கூறும் விழாவாக இருக்கிறது. அந்த திருச்சபையினுடைய அதிகார பீடத்தை நீர் பேதுருவுக்கு கொடுத்தீர். வாழையடி வாழையாக திருத்தந்தையர்கள் தோன்றி திருத்தந்தையர்கள் திருச்சபை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, திருச்சபையில் எவ்வளவோ பேர் பிரிந்து சென்று தனித்தனி சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பேதுருவின் ஆட்சிவிடம் அமைத்தது ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை உருவாக்கதான் என்பதை உணராமல் எல்லோரும் தங்கள் விருப்பப்படி பிரிந்து சென்றிருக்கிறார். ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்து சென்றிருக்கிற அனைவரும் நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒரே திருச்சபை ஏற்படுத்தினீர் என்று கண்டு உணர வரம் தாரும். பிரிந்தவர்கள் அனைவரும் இந்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க பரிசுத்த திருச்சபையில் வந்து சேர அருள் தாரும். ஆமென். மாங்குயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அப்போஸ்தலரான புனித ராயப்பரின் தலைமை பீடம் விழாவாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. எல்லோரும் கத்தோலிக்க திருச்சபையில் ஒன்றித்திருக்க, நாளுக்கு நாள் பிரிந்து செல்லாமல் ஒற்றுமையோடு வாழ தூய ஆவியான நம்மை இணைக்க வேண்டும் என்று மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். என்று லூர்து தொலைக்காட்சி உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக தொடர் பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரியோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் அதன் குடும்பத்தாருடைய நலனுக்காகவும், சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரிக்க மேரி, திருமதி செல்வி, திரு ஷபிய கஸ்தோன் உடல்நலக்காக குடும்ப கருத்துக்களுக்காக, சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும், இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சயமதற்கு நன்றியாக, ஷெரின் குடும்ப வளர்ச்சிக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக, தாசு கஸ்தூரிபா ஆன்ம இளைப்பாற்றிக்காக, அல்ஃபோன்சா மேரி, ஆக்னல் அமலா ஸ்டீஃபன், அமலா ஜான்சி ராணி ஆகியோரின் கருத்து நிறைவேற, அருட்சகோதரி விமலா உடல்நலனுக்காக, ஜேபிஆர் மார்க் அண்ட் ராணி குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாக, வேலை நிரந்தரமாக கிடைக்க, நல்ல வரன் கிடைக்க இந்த திருப்பலியிலே உபயம் செய்யப்படுகிறது. மேலும் ராம்ராஜ், ராஜா சிங், காஜி வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக இன்று பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பார்த்திபநாதன், நிர்மலா மேரி புதிதாக வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மரி குழந்தையம்மாள் என்னும் சுகுணா, இருதயசாமி 9வது இறந்த ஆண்டு நினைவு, அனுஷ்யா, சிஸ்டர் சர்ஜியூஸ் இவருடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, அப்போஸ்தலரான புனிதர் ராயப்பரின் விசுவாச அறிக்கை என்னும் பாறை மீது உமது திருச்சபையை கட்டினீரே. இந்த தலைமை பணிக்காகவும் அது தொடர்ந்து எங்களிடையே நிலவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நிலையிலும் தளராடுபடி எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதியடையவும், எப்பொழுதும் கொலையாதபடி எங்கள் ஒருமைப்பாடு வளர்ந்து வரவும் உமது அருட்காவலை எங்களுக்கு என்றென்றும் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5
இறைவசனங்கள் 1-4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை: உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன ஒப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. சாவின் இருசுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார்.
அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, உமது திருச்சபையின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் ஏற்றருளும். தலைமை ஆயராம் புனித ராயப்பரின் போதனையால் திருச்சபை முழுமையான விசுவாசத்தின் நிலைத்து நின்று பணியாற்றி இறையரசின் முழுமையான மலர்ச்சியை காண்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்முடன் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித அப்போஸ்தலர்கள் வழியாக என்றும் எங்களை காத்து வருகிறீர். ஏனெனில் அதனை எக்காலமும் ஆள்வதற்கு உம் திருமகனின் பிரதிநிதிகளாக திருச்சபையின் தலைவர்களாக நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே தூதர் அதிதூதர்களும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில்
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் நிகழ்ச்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை.
இது இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை பலப்படுத்தி உள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலரான புனித ராயப்பரின் தலைமை பணிக்கு விழா கொண்டாடும் எங்களுக்கு இத்திருவுணவு ஒற்றுமையையும் நீடித்த உறவையும் விளைவிக்கும் அருட்சாதனமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 5:30 மணிக்கு சுல்தான்பேட்டையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயர் திருநிலைப்பாடு பெற்ற மேதகு ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் நமது மேற்றாசன கோவிலுக்கு வருகிறார். 5:30 மணிக்கு அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அது முடிந்த பிறகு 6:30 மணிக்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நமது பசிலிக்காவில் நாளை காலை 7:30 மணிக்கு திருப்பலியை புதிய ஆயர் அவர்கள் நிறைவேற்றுகிறார். அது முடிந்த பிறகு நாம் அவருக்கு சிறிய வரவேற்பு அளிப்போம். புதிதாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஆயருடைய கரங்களால் ஆசீர் பெறுவதும் அவர் கரங்களை முத்தி செய்வதும் பேறு பலன்களை நமக்கு தரும். ஆகவே அந்த 7:30 மணி திருப்பலியில் கலந்து கொண்டு அவருடைய வாழ்த்து கூட்டத்தில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி. திருச்சபை தலைமையின் முதல்வரே, இன்று தேடி வந்தோம் உம் துணைதனையே. தயமிகு புனித ராயப்பரே, தலைமை பீடத்தின் முதல்வரே, திருமறை தலைமையின் முதல்வரே, இன்று தேடி வந்தோம் உம் துணைதனையே. தயமிகு புனித ராயப்பரே, தலைமை பீடத்தின் முதல்வரே. இயேசுவின் திருப்பெயர் எத்திசையும்
வந்தோம் உம் துணைதனையே. தயை மிகு புனித ராயப்பரே, தலைமை பீடத்தின் முதல்வரே. தவறினி நாடும் பொறுத்தருள்வாய் என்று தயங்காமல் மொழிந்தவரே, கண்ணீரைவோடு திருச்சபை வளர்த்த தயமிகு புனித ராயப்பரே, திருச்சபை தலைமையின் முதல்வரே, என்று தேடி வந்தோம் உம் துணைதனையே. தயமிகு புனித ராயப்பரே, தலைமை பீடத்தின் முதல்வரே, திருமறை தலைமையின் முதல்வரே, இன்று தேடி வந்தோம் உம் துணைதனையே. தயமிகு புனித ராயப்பரே, தலைமை பீடத்தின் முதல்வரே.